எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு இந்த பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். எல்லா உற்சவத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேகமாக வாகனங்கள் நிறைய இருக்கும். இந்த உற்சவத்துல வாகனாதிகள் கம்மியாக இருக்கும். ஆனா வைபவங்கள் ஜாஸ்தி இந்த உற்சவத்துல. ஆதி பிரம்மோற்சவம்னு சொன்னோம். இந்த பெருமாள் எதெல்லாம் ஆதியில இருக்கார்? ஆதினா முதல். அப்படி சுயம்பக்த கஷேத்திரத்திலே முதல். 108 திவ்யதேசத்திலே முதல். அச்சாமூர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாள் இந்த விக்கிரக சொரூபத்தில் எழுந்துள்ள பெருமாளை பண்ணப்படுறதுனால இவர் முதல்ல இருக்கார். முதல் கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் தான். பிரம்மாவே வந்து நடத்தின பிரம்மா தான் முதல் சிருஷ்டி. அந்த பிரம்மாவால ஆறாம் பண்ணப்பட்ட பெருமாள் அந்த பிரம்மா முதல். இப்படி எல்லாவற்றிலும் முதல்ல இருந்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த முதல் உற்சவம் இது முதல். பூமியில் நடந்த முதல் உற்சவம் இது முதல்ல உற்சவம். இப்படி ஆதியாக இருந்து பெருமாள் இப்படி காட்சி தரார் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, 3ஆம் திருநாள் அன்னைக்கு ஜீயர்புரம், அதாவது ஒரு பாட்டிக்காக பெருமாள் இங்கேருந்து பெருமாளே அந்த பையனா பேரனா போறார். 3ஆம் திருநாள் ஜீயர்புரம். அடுத்தது கமலவல்லி நாச்சியார் ஒரு பக்தை பெருமாளை ஆண்டாளை போல பெருமாளை காதலிச்சு கல்யாணம்னு ஆசைப்படுறா. இவளுக்காக இந்த கரையை கடந்து அங்க போய் இவளை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி வர்றார். அடுத்தது எல்லக்கரைக்கு போறாரு பெருமாள். எல்லக்கரைக்கு போனோம் இந்த தாயாரில் சமாதானம் செய்வதற்காக தான் இந்த மோதிரங்களை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்காக எல்லக்கரைக்கு போய் அங்க சில நேரம் இருந்துட்டு பெருமாள் குதிரவானில் எழுந்தருளி இருந்து பெருமாள் ஆஸ்தானில் எழுந்துள்ளார். அடுத்தது பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் சேர்த்தி உற்சவம், பிரணய கலகமாய் உற்சவம். இந்த பிரணய கலக உற்சவம் செய்ய வேணும்னு ஆகமங்கள் சொல்றது. இந்த பிரணய கலக உற்சவத்தினுடைய வைபவம் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பிரணய கலக உற்சவமாகி பெருமானந்தாரும் சேர்த்தி சேவையோடு ரங்கநாதனும் ரங்கநாயக்கியும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்துள்ளி இருந்து பெருமாளுக்கு பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்றது கல்யாண உற்சவம். இப்படி பக்தனுக்காகவும் பக்தைக்காகவும் தாயாருக்காகவும் இப்படி இந்த உற்சவமானது பக்தோற்சவமாக விளங்குகிறது. ஆக இந்த உற்சவமானது அநேக வாகனாதிகள் இல்லாதபடிக்கு ஒரு வைபவ உற்சவமாக அந்த உற்சவம் விளங்குகிறது என்பது இந்த உற்சவத்தினுடைய விசேஷம்.